சென்னையில் சுரங்கப் பாதைகளில் மழைநீர் தேங்கினால் போக்குவரத்தை தடை செய்யும் வகையிலான தானியங்கி தடுப்புகளை அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் மழைநீர் தேங்கும் சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்தை தடை செய்ய தானியங்கி தடுப்புகளை அமைக்கக்கூடிய பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் இருசக்கர வாகன சுரங்கப்பாதையில் தற்பொழுது தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மழைக்காலங்களில் சாலையை காட்டிலும் சுரங்கப்பாதைகள் தான் மழைநீர் அதிக அளவில் தேங்குவதால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்கள் சில நேரங்களில் ஆழம் தெரியாமல் நீரில் சிக்கிக் கொள்கின்றன. குறிப்பாக மாநகர பேருந்துகள் கூட அவ்வப்போது இதுபோல் சுரங்கப்பாதை நீரில் சிக்கி பழுதாகி நிற்பது வழக்கம். மேலும் மழைநீர் வடியும் வரை அந்த சுரங்கப்பாதையில் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. இதற்காக தான் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு ரிப்பன் மாளிகையில் கூடிய கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி மழைக்காலங்களில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து சென்னையில் 12 ஒற்றை வழிப்பாதை மற்றும் 5 இரட்டை பாதை சுரங்கப்பாதைகளில் சாலை தடுப்புகளை அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியிருக்கிறது. மழைநீர் தேங்குவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் இந்த திட்டத்தை மழைநீர் வடிகால் துறை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 22 சுரங்கப்பாதைகளில் 17 சுரங்கப்பாதைகள் தண்ணீர் தேங்கும் இடங்களாக மாநகராட்சியால் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதைகளில் மழைநீர் அளவு உயரும் பொழுது தானாக கண்டறிய சுரங்கப்பாதையில் அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மழைநீர் ஒரு குறிப்பிட்ட வரம்பை அடையும் போது அந்த சுரங்கப்பாதை வழியாக வாகன போக்குவரத்து தடுக்க சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலருக்கு அறிவுறுத்தப்படும். அதன் பிறகு தானியங்கி முறையிலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாகவோ அந்த சுரங்கப்பாதை போக்குவரத்துக்கு தடை செய்யும் அமைக்கக்கூடிய வகையில அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் செயலி அவசர நிலைகளின் போது தடைகளை நேரடியாக அதிகாரிகள் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுமதிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 22 சுரங்கப்பாதைகளிலும் இந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய முயற்சியில மாநகராட்சியினுடைய மழைநீர் வடிகால் துறை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் இருசக்கர வாகன சுரங்கப்பாதையில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது.